எம்ஜிஆரையே ஏரியாவுக்குள் விடமாட்டேன் என சவால் விட்டவர். எதிர்த்து நிற்பவர் யாராக இருந்தாலும் டெபாசிட்டை காலி செய்பவர். சாமி என்ற பெயராலேயே கலைஞருக்கு நெருக்கமானவர். திமுகவின் விசுவாசமிக்க சீனியர்களில் முதன்மையானவர். எல்லோருக்கும் கட்சி அடையாளம் தேவைப்படும் போது கட்சிக்கே அடையாளம் கொடுக்கும் கெத்துக்காரர். அவர்தான் ஐபி என அழைக்கப்படும் ஐ பெரியசாமி. 1953ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி வத்தலகுண்டில் பிறந்த ஐ பெரியசாமி மதுரையில் உள்ள மதுரா கல்லூரியில் BA பட்டப்படிப்பை முடித்தார். பள்ளி பருவத்தில் இருந்தே திமுகவின் கூட்டங்களில் கலந்து கொள்ள தொடங்கிய ஐபி அண்ணாவின் பேச்சிலும் கலைஞர் கருணாநிதியின் பேச்சிலும் ஈர்க்கப்பட்டு இளம் வயதிலேயே தன்னை திமுகவிலும் இணைத்துக் கொண்டார். திமுகவில் இருந்து வெளியேறி அதிமுக ஆரம்பித்த பின்னர் எம்ஜிஆர் முதலாக சந்தித்த தேர்தல் 1973இல் திண்டுக்கல்லில் நடந்த மக்களவை தொகுதி இடைத்தேர்தல். இதில் அதிமுக சார்பில் மாயத்தேவரை போட்டியிட வைத்த எம்ஜிஆர் தொகுதியில் சூறாவளி பிரச்சாரமும் செய்தார். மாயத்தேவரும் வென்றார். ஆனால் எம்ஜிஆரை ஊருக்குள் விடமாட்டேன் என ஐ பெரியசாமி வைத்த அதிரடியான முழக்கம் வத்தலகுண்டு ஏரியாவை தாண்டி அண்ணா அறிவாலயத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது. பின் நாட்களில் அதிமுகவில் இருந்த மாயத்தேவர் திமுகவில் இணைந்ததோடு 1980 மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். இதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க வத்தலகுண்டு ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐ பெரியசாமி. தொடர் தோல்விகளில் இருந்த திமுக மீண்டு எழ காரணமாக இருந்த வெற்றி அது. மக்களிடையே நல்ல செல்வாக்கு, தொண்டர்களை அரவணைத்து செல்வது, கட்சிக்கு நிதி திரட்டி கொடுப்பது என கட்சிக்குள் வேகமாக வளர தொடங்கினார் ஐபி. எம்ஜிஆர் மரணம், அதிமுக அணி பிளவு ஆகியவற்றை தொடர்ந்து 1989ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் ஐ பெரியசாமியை களமிறக்கினார் கலைஞர். ஆத்தூர் மக்கள் கைகொடுக்க அபார வெற்றியை பெற்றார் ஐபி. இதனைத் தொடர்ந்து 1990 காலகட்டத்தில் உட்கட்சி தேர்தலும் வந்தது. மாவட்ட செயலாளர் பதவிக்கு மாயத்தேவர், வேடச்சந்தூர் எம்எல்ஏ முத்துசாமி, ஆத்தூர் எம்எல்ஏ ஐ பெரியசாமி ஆகியோர் களமிறங்க மும்முனை போட்டியாக மாறியது. இம்முறையும் மாயத்தேவரே திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் ஆவார் என கலைஞர் உட்பட ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் நினைக்க மாயத்தேவரை தோற்கடித்து மாவட்ட செயலாளர் ஆனார் ஐ பெரியசாமி. யானையையே தோற்கடித்த சிங்கம் என புகழாரம் சூட்டினார் கலைஞர். எதிர்பாராத விதமாக 1991ஆம் ஆண்டு திமுக ஆட்சி கலைய மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. அத்தேர்தலில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலையால் ஏற்பட்ட அனுதாப அலையில் அபார வெற்றி பெற்ற அதிமுக ஆட்சியையும் பிடித்தது. ஆத்தூரில் தோல்வியடைந்த ஐ பெரியசாமி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டு 1996 சட்டப்பேரவை தேர்தலில் வென்றார். திமுகவில் இருந்து வைகோ பிரிந்து சென்று மதிமுகவை தொடங்கிய போது அவருடன் பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் உடன் சென்றனர். அவர்களில் மதுரை மாவட்ட செயலாளராக இருந்த பொன் முத்துராமலிங்கமும் ஒருவர். புதிதாக ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என கலைஞர் முடிவெடுக்க ஐ பெரியசாமிக்கு அடித்தது அதிர்ஷ்டம். சிறு குறு தொழில்துறை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்றைய காலகட்ட மதிப்பிலேயே 1000 கோடி ரூபாய் சிறு குறு தொழில் கடன் தள்ளுபடி செய்தது. முதலாக தொழில் தொடங்க ஆன்லைன் முறை கொண்டு வந்தது என அவர் செய்த பல்வேறு பணிகள் கலைஞரின் மனதில் நீங்கா இடத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்தன. 2001 சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு மக்களுடன் தொடர்பை அதிகரிக்க தொடங்கினார் ஐ பெரியசாமி. தொகுதி முழுவதும் தொண்டர்கள் புடைசூழ கட்சி பணிகளை செய்வது, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தனது சொந்த செலவில் செய்து தருவது, தொகுதி மக்களின் இல்ல நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்வது என தீவிரம் காட்டினார் ஐ பெரியசாமி. இந்நிலையில் கட்சிக்காக உழைத்த மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்கிழி வழங்க வேண்டும் என்று கலைஞர் உத்தரவிட திண்டுக்கல்லில் 10,000 பேருக்கு தலா 10,000 கொண்ட பொற்கிழியை அள்ளி கொடுத்தார் ஐபி. அன்றிலிருந்து இன்று வரை ஆத்தூரின் அசைக்க முடியாத ஆலமரமாக இருக்கிறார். 2006 சட்டமன்ற தேர்தலில் வென்ற ஐ பெரியசாமிக்கு வருவாய் மற்றும் சட்டத்துறையை ஒதுக்கினார் கலைஞர். டெல்லியில் நடந்து வரும் ஒரு வழக்கு தொடர்பாக விசாரிக்க கலைஞர் தொலைபேசியில் அழைக்கவே இரவு பயணத்தில் இருந்த ஐ பெரியசாமி அழைப்பை எடுக்கவில்லை. அடுத்த சில நாட்களிலேயே அந்த துறை அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு துரைமுருகன் வசமானது. இதனைத் தொடர்ந்து வீட்டு வசதித்துறை ஒதுக்கப்பட்டது. அந்த நாட்களில் அரசு நிலங்களில் நீண்ட காலமாக வசித்து வந்த அனைவருக்கும் பட்டாவை வழங்கினார் ஐ பெரியசாமி. 2006-11 காலகட்டத்தில் புதிதாக 12 லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டது. சென்னையில் மட்டும் 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள புறம்போக்கு நிலங்களில் வசித்து வந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டது. பத்திரப்பதிவு துறையை வளர்ச்சி துறையாக மாற்றினார் ஐ பெரியசாமி. 2011-16 ஆட்சி காலங்களில் திமுக தோல்வியை தழுவினாலும் ஆத்தூரில் வெற்றி பெற்றார் பெரியசாமி. 2021 ஆட்சியை பிடித்தது திமுக. ஆத்தூரில் போட்டியிட்ட ஐ பெரியசாமி
1,35,571 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதோடு எதிர்த்து போட்டியிட்ட 19 வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க வைத்து தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியுமானார். இப்போது அடுத்த இன்னிங்ஸிற்கு தயாராகி இருக்கும் ஐபி மீண்டும் அதே ஆத்தூரில் களம் காண்கிறார். ஐபி என்ற பெயர் வந்ததுமே ஆடி போயிருக்கின்றனர் எதிர்க்கட்சிகள். ஏனெனில் அவருக்கு சீட் இல்லை என்ற செய்திகள் பல மாதங்களாக வலம் வந்து கொண்டிருந்தன. அதனால் பலருக்கு மகிழ்ச்சியும் இருந்தது. ஆனால் ஸ்டாலின் ஆத்தூரில் ஐபி என்றதும் அந்த சந்தோஷம் எல்லாம் மலையேறி போனது. அதுதான் ஐபி என்னும் பெரியசாமி செய்து வைத்திருக்கும் சம்பவம்.